அதான் படிச்சு படிச்சு சொன்னோம் ஐயா. படிச்சு படிச்சு சொன்னோமே. இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்த துறையில இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. படம் போட்டு காட்டணும் ஐயா நாங்க. ஏதாவது காதுல வாங்குனீங்களா நீங்க? அ விஜய் அவர்கள் வந்தா எல்லாத்தையும் சாதிச்சிருவாரு. ஒரே டைம்ல எல்லாத்தையும் அ மாத்திருவாரு அப்படின்னு இந்த சினிமால வர மாதிரி, நட்சத்திர பந்தலில் வானம் எட்டி பாக்குது. அந்த நம்ம சரத்குமார் தேவயானி அவர்கள் 5 நிமிஷம் பாட்டுல கோடீஸ்வரன் ஆன மாதிரி, வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்னு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரே பாட்டுல பால் இந்த இது பால்கோவா வித்து பெரிய ஆளா ஆயிருவார்ல, அதே மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அந்த சினிமால வர மாதிரி உடனே அப்படி எல்லாத்தையும் தமிழ்நாட்டை அப்படி தலைகளை திருப்பி போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஒரு வீரல் புரட்சியே சென்ஸ் கிட்ஸ் நாங்க எல்லாத்தையும் அப்படி சாதிச்சு கிழிச்சிருவோம் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டை போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. நீங்க நாசமா போறது மட்டும் இல்லாம நாங்களும் சேர்ந்தாண்டா நாசம் போறோம். இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டுமா? ஓட்டு போடாத அவங்களுக்கும் தானே. இப்ப எங்க கொண்டு வந்து நிறுத்திங்க நீங்க? அதான் அண்ணன் சீமன் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் போதிக்கும் போது புரியவே புரியாது, பாதிக்கும் போதுதான் புரியும். இப்ப தெரியுதா யார் சொன்ன கருத்து, யார் சொன்ன பேச்சுகள் வந்து சரியா இருக்குது அப்படின்ட்டு.